வணக்கம். தமிழ்பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லோக்கலில் எப்படி நம்ம PySpark இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி Pycharm அப்படின்ற ஒரு ஐடி யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை லோக்கல்லே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம PySpark நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த Pycharm ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பைத்தான் வந்து கற்றுக்கலாம். அண்ட் பைத்தானில் ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா PySpark. ஸோ அந்த PySparkை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லேர்னிங் டெவலப்மெண்ட்டு, ஒரு நீங்கள் அடிக்கிற கோட்லாம் வேலிடேட் ஆகுதான்றதை பார்க்குறதுக்கு ஒரு உங்கள் லோக்கல்லே ஒரு இன்ஸ்டாலேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து ஒரு மெயினான செட்டப்பு. நான் வந்து லோக்கலில் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த மாதிரி அதை வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதுதான் ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து Pycharm அப்படின்ற ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன், அப்புறம் என்டர்பிரைஸு. கம்யூனிட்டியே நமக்கு போதுமானது. அப்புறம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் லோக்கலில், அப்புறம் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக நான் பைத்தான் படிக்கிறதுக்கு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்பார்க் வந்துட்டு ஸ்காலாவில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்காலா வந்து இதில் ரன் ஆகும்னா ரன் டைம் வந்து ஜாவாவில் தான் ரன் ஆகும். ஸோ ஸ்காலா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஜார் தான் கிரியேட் பண்ணுவீங்க, அது ஜாவாவில் தான் ரன் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஜாவாவை சும்மா இன்ஸ்டால் பண்ணிக்கோம். பட் நம்ம ஸ்டில் ஒர்க் பண்ண போகிறது பைத்தான்னா. அப்புறம் ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் டவுன்லோட் நம்மளோட லோக்கலில் HADOOP இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ என்னென்னு தெளிவாக ஒன்றுனா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Pycharm இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு இந்த லிங்க் போய்க்கலாம். நம்ம இந்த லிங்க்கில் போய்ட்டு தேங்க்யூ ஃபார் ஓகே, நான் டேரெக்டாக டவுன்லோடிங்கே போயிட்டேன். ஸோ அதனால் அந்த லிங்க் போக தேவையில்லை. நீங்கள் வந்து முன்னாடி போய்ட்டு லேட்டஸ்ட்டாக அப்போது ஏன்னா இப்போ வீடியோ நீங்கள் பார்க்குற டைத்தில் என்ன வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ Pycharm டவுன்லோட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் Pycharm ஐடி ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ், நம்மளாம் ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஆகிட்டோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கம்யூனிட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இஷ்யூன்னு வராது. ஸோ இவனே வந்து இதுக்குள்ளேயே வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகி தான் வரும். உங்களுக்கு Pycharm இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு பைத்தான் வந்துடும். பட் நம்மளோட லோக்கல்லையும் நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் சப்போஸ் சிஸ்டம்லேயே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அக்ராஸ் சிஸ்டமும் உங்களுக்கு பைத்தான் இருக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் மேக் OS லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அக்கார்டிங்லி அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம Pycharm இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு அதிலே வந்துடும், பைத்தான் இன்பில்டாக வந்துடும். பட் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணணும். சப்போஸ் Pycharm வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரெப்பல்ஸ் எது சும்மா தனியாக யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் கமாண்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு பைத்தான் டைப் பண்ணால் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அப்போனா நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தானை. ஓகேவா? பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ 11 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணி பைத்தான் டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜாவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது இந்த 2 வெர்ஷன் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது இங்கே போயிட்டு இந்த லிங்க் தான், இல்லைன்னா நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணிட்டு வரலாம். JDK இன்ஸ்டால் பண்ணணும். என்னோடது X46 இன்ஸ்டாலர். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ரிவ்யூ அக்செப்ட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும் ஆரக்கிளில். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஜாவா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டில் போய்ட்டு ஜாவா வெர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவா வெர்ஷன் வரும். ஜாவா வெர்ஷன் 18.1 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஃபைன், ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா JDK இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், திஸ் பிசி போய்ட்டு சியில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸு, இதில் ஜாவா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு JDK நீங்கள் இருக்கணும். JRE மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. JDK தேவைப்படும். ஸோ அதனால் JDK நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் ஜாவா ஹோமில் செட்டப் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி செட்டப் பண்ணல, செட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஜாவாவும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Pycharm பைத்தான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா PySparkக்கு தேவையானதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். PySparக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு Pycharmலேயே நீங்கள் வந்து PySpark இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்பார்க்கை தனியாக உங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு, நான் 2.7 யூஸ் பண்ணுறேன். நான் 3 யூஸ் பண்ணல, ஏன்னா எவ்வளோ ஸ்டேபிள்னு தெரியல. நான் அதில் ஒர்க் பண்ணதுனால 2.7 HADOOP உள்ளது 3.3 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ TZCன்னு அந்த இதாக வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 210 MB இருக்குது. ஸோ மீன்வேல் நீங்கள் HADOOPையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். HADOOP நத்திங் பட் HADOOPோட லைப்ரரிஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். WinUtils மட்டும் போட்டாலே போதும். பட் நம்ம இதை யூஸ் பண்ண வந்தாலும்
ஸோ இதில் பைனரின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை டவுன்லோட் பண்ணல, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிசியில் சும்மா ஓபிடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு லினக்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ஹடூப் டவுன்லோட் பண்ணதை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிஇசட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 7zipனு ஒரு டூல் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரைட்டில் லைக் எக்ஸ்ட்ராக்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட் தான், இது கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. லெட் இட் டவுன்லோட். ஷோ இன் ஃபோல்டர். ஸோ ஸ்பார்க் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இதை கட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஓபிடி இங்கே கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸ்பார்க்கில் தூக்கி போட்டுறேன். ஸோ 3.0 2.1 ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால எரர் அடிக்கும். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஷோ மோர் ஆப்ஷன் 7zip எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அது இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, டாராக எக்ஸாக்ட் ஆகுது. திருப்பி நான் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஷோ மோர் ஆப்ஷன் 7zip எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால எரர் அடிக்குது, நான் எனக்கு தேவையில்லை நோ கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், லோக்கலில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த பார்த்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வேரியபிள் என்விரான்மெண்ட் வேரியபிள் உங்களை செட் பண்ணணும். ஸோ நான் ஸ்பார்க் ஹோம் அப்படின்ற இடத்த இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாவா ஹோம், நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாவா ஹோமும் செட் பண்ணணும். இங்கே போய்ட்டு சியில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, இதில் ஜாவா, இதில் ஜேடிகேவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜாவா ஹோமை செட் பண்ணணும். எங்கே செட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹடூப் ஹோம், நீங்கள் ஹடூப் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஹடூப்பையும் நீங்கள் வந்து அதோட ஹோமையும் போட்டுருங்க. ஸ்பார்க்கில் நான் வந்து இதெல்லாம் ஓபிடியிலே வச்சுருக்கேன், சும்மா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதை ஹடூப் ஹோமை நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாமே மேண்டேட்டரியாக நம்ம செட் பண்ண வேண்டிய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் இதில் செட் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ கொடுங்க. நான் ஆல்ரெடி போட்டிருக்கலாம், எடிட் மட்டும் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஹடூப் ஹோமு இந்த இது கொடுத்துருக்கேன், அப்புறம் ஜாவா ஹோம் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஸ்பார்க் ஹோம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் ரெடி, ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பைச்சாமுக்கு போயிட்டு பைச்சாமில் சும்மா ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும், சாம்பிள் ப்ராஜெக்ட், அதில் உள்ளதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா அப்படி எழுதுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணணும். நம்ம ஃபைல் இப்போ நம்ம பைச்சாம் இருக்குது, PySpark லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ராஜெக்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இதிலே லைக் PySpark நீங்கள் சப்போஸ் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ண விருப்பம் இல்லைன்னா இதிலே PySparkனு ஒரு பேக்கேஜ் இருக்குது, இதை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். பட் நம்ம அந்த வேலை பண்ண போகிறதில்ல. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு இங்கே வந்துட்டு ஆடு அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் கண்டென்ட் ரூட்டுன்னு இருக்குல்ல, இது கொடுத்துட்டு பைத்தான் கிளிக் பண்ணிட்டு பைத்தான் வரைக்கும் கொடுக்கணும். நீங்கள் நம்ம அங்கே வந்துட்டு இது வரைக்கும் தான் கொடுத்தோம் என்விரான்மெண்ட் வேரியபிளில். பட் இங்கே பைத்தான் வரைக்கும் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த லைப்ரரிஸ் ஃபுல்லாக வந்துடும். PySparkோட லைப்ரரி ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் இம்போர்ட் PySpark ஃப்ரம் PySpark அப்புறம் இம்போர்ட் ஸ்பார்க் கான்ஃபைல் இல்லைனா கான்டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்பார்க் கான்டெஸ்ட் வந்துடும். ஸ்பார்க் கான்டெஸ்ட் நத்திங் பட் இதுலேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ ஸ்பார்க் கான்டெஸ்ட்லேருந்து ஒரு கெட் கார் கிரியேட் போட்டுட்டு சும்மா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் sc.collect. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பார்க்குன்றதுனால கொஞ்சம் ஹெவி லிஃப்டிங் நடக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஓகே, ஃபஸ்ட் தடவை லேட் ஆகும்னா. ஸோ அவ்வளோ ஸ்பார்க்குன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. நான் கொடுத்தது பிரிண்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் என்னோட ஸ்பார்க் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு எடுத்தோடனே இவ்வளோ ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இது எனக்கும் கொஞ்சம் எரர்லாம் அடிச்சுது. நான் செட் ரேஸ்லாம் போட்டு பார்த்து எங்கெங்கன்னு எரர் அடிச்சு கண்டுபிடிச்சேன். ஸோ இதில் இன்னும் முக்கியமான எரர் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வின் யூட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஹடூப் நம்ம பண்ணும்போது வின் யூட்டில்ஸ்னு ஒன்று வராது. அது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ பின்னில் பின் யூட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணி மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆக்சுவல் ஹடூப் யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸில் ஹடூப்பை மிமிக் பண்ணுறோம். அதனால் இது இல்லைன்ட்டு ஒரு எரர் அடிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வின் யூட்டில்ஸ் டவுன்லோடுன்னு போடுங்க. டவுன்லோட் ஃபார்
PySpark போட்டு யாராவது வச்சுருப்பாங்க, அந்த மெனு டூல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெனு டூல்ஸ் எங்கே வச்சுருக்காங்க, இல்லைன்னா நான் டவுன்லோட் பண்ண லிங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். டிசோன் ஓப்பன் ஸ்பார்க் இன்ஸ்டாலேஷன் வேரியபிள் யாராவது அடிச்சிருக்காங்க, இதான் இதில் யூ கேன் டவுன்லோட் இட் ஹியர்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான பார்த்து. மெனு டூல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகேவா, டவுன்லோட் பண்ணி அதை உங்களோட ஹடூப் இருக்குல்ல, ஹடூப் இதில் பின்னில் அந்த பாத்தில் போட்டுருங்க. ஹடூப் பின், ஹடூப் ஹோம் /பின்னில் அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிரும். ஹடூப் ஹோம், அதான் ஹடூப் நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அங்கே. ஓகேவா? லினக்ஸ் தேவைப்படுறேன் அப்படி வரும். ஸோ நான் இதையும் அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் PySpark இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ரன் பண்ண முடியும். ஸோ எதுக்காக நம்ம PySpark, பைத்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் ஈஸியாகவே கற்றுக்கலாம். பைத்தான் வந்துட்டு ரிலேட்டிவ்லி ஜாவை விட கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் நிறைய இடத்துல டேட்டா வந்து டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா டாஸ்க்கு, டேட்டா வந்து சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறது, டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி வேலைக்கெலாம் பைத்தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அண்ட் அது வந்து ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட் க்ரோயிங் மிஷின் லேர்னிங்க்கு உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காக நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாதிரி நம்ம PySpark சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம். ரொம்ப ரோலப்பாதே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பாய்.